திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு பிறகு இந்த கண்டோன்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே சொத்தை நாங்கள் கையகப்படுத்திருக்கோம். தனியார் எல்லாம் கையகப்படுத்தி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷமாக இது எந்தவித அரசுக்கு வருமானம் இல்லை. அவங்க மட்டும் வருமானத்தை சம்பாதிச்சிருந்தாங்க, வாடகைலாம் விட்டுருக்கு. இதை ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த நிலையங்கள்லாம் கையகப்படுத்திருக்கிறோம். கையகப்படுத்தி சாதாரணமாக இல்லை, இப்போ இந்த கண்டோன்மெண்ட்லேயே தோழியெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறோம். நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 வெளி மாவட்டங்கள்லேருந்து வெளிப்பகுதியிலேருந்து தங்கக்கூடிய அந்த பெண் தொழிலாளர் தங்குவதற்கு தொழிலில் கட்டி கொடுத்துருக்குறோம். ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா துணை மின் நிலையம் பார்த்தீங்களா, ஏற்ற மாதிரி அது கட்டிருக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு 1.25 ஏக்கர் இது இங்கே இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-100 கோடி ரூபா போகும். சொத்து வேற எங்கேயும் கிடைக்காது. 2 பக்கமும் வழி சென்னையில் இருந்து. அது இல்லாத இப்போ கல்லூரி கொண்டு வந்துருக்கோம் ஆலத்தூரில். இப்போ அந்த கல்லூரிக்கு இடம் ஒன்றும் இல்லை, கத்திப்பாறை பக்கத்துலேயே 2.5 ஏக்கர் எடுத்துருக்குறோம். இப்போ அதில் கல்லூரிக்கு அடுத்த வாரம் நாங்கள் பூஜை போட்டு அதையும் 18 கோடி ரூபாயில் கட்டணங்கள் கட்டுவதற்கு அடிக்கல் நட்டுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியருக்கும் இந்த பழவந்தாங்கல் நங்கநல்லூரில் இருக்கிற இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு அடக்கம் செய்யறதுக்கு இடம் கிடையாது. அதை வந்து ஒரு 52 சென்ட் அவங்களுக்கு இடம் கொடுத்து கபர்ஸ்தான் அவங்களுக்கு அடங்கம் செய்யறதுக்கு வேண்டிய இடத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். அது இல்லாத நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதாவது